இப்பொழுதுமாய் கூட வார்த்தை கவனிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 38வது வசனம். Book of 1 Kings chapter 18 verses 38. வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. போதும், ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீங்க பேசுங்க ஆண்டவர், நாங்க கேட்கட்டும். அப்பா, அடிமையை மறைத்து கொள்ளுங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்கட்டும். ஆவியானவர் பேசுவீராக, இடைபடுங்க. உம்முடைய அக்கினியை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அடிமையை மறைத்து நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். இந்த வேத பகுதியை நீங்க பல முறை படிச்சிருக்கலாம், நானும் படிச்சிருக்கிறேன். விரும்பி படிக்கக்கூடிய வேத பகுதி எனக்கு. ஆக படிச்சுட்டு வரும் பொழுது இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட நேற்றைக்கு இடைப்பட்டார். என்னன்னா, தேவனிடத்திலிருந்து அக்கினி இறங்கி, அல்லேலூயா, தேவனிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. இந்த சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு சேலஞ்சிங்கான சூழ்நிலை. என்ன சூழ்நிலை என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாகால் வணக்கத்துக்கு சாய்ந்து போனார்கள். இஸ்ரவேலை அரசாண்ட சிம்ரி அப்படின்ற ராஜா ஒரு விக்கெட் கிங், ஒரு துன்மார்க்க ராஜா. அந்த துன்மார்க்க ராஜாவுடைய மகன் பேர் என்னன்னா ஆகாப். துன்மார்க்க ராஜா, விக்கெட் கிங். அந்த துன்மார்க்க ராஜா என்ன பண்ணான்னா, அவன் லோக்கல்ல இருக்கக்கூடிய இஸ்ரவேல் பெண்களை விவாகம் பண்ணாமல் அவன் சீதோனியா நாட்டுக்கு போய் அங்க இருக்கிற சீதோவின் தேவியாகி அந்த சீதோனின் ராஜாவாய் இருக்கிற அவருடைய மகளை விவாகம் பண்ணி கொண்டு வந்து, அவள் வரும்பொழுது என்ன செய்கிறாள்? தன் தெய்வங்களோடு வருகிறாள், தன்னுடைய வழிபாடுகளோடு வருகிறாள். வந்து இந்த இஸ்ரவேல்ல அந்த தெய்வ வணக்கத்தை கொண்டு வருகிறார், பாகால் வணக்கத்தை கொண்டு வருகிறாள். நாட்கள் செல்ல செல்ல இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்யறாங்க? யெகோவாவை வணங்குவதை விட்டு விட்டு பாகாலை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனா அவங்க சொன்னது என்ன? பாகால் என்பது செழிப்பை கொடுக்கிற கடவுள் என்று சொல்லி அவங்க ப்ரொபகேட் பண்ணதுனால செழிப்பாயிருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? அந்த தெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் தான் செழிப்பை கொடுக்கிறவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். அதை புரிந்து கொள்ளாமல் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க? ஆகாப் ராஜாவுடைய வழிநடத்தலின் படியாகவும் அதே போல ஏசபேல் இஸ்ரவேலுக்குள்ள விக்கிரகத்தை கொண்டு வந்தபடியினாலும் அந்த பாகால் பக்கமாக என்ன செஞ்சாங்க? சாய்ந்து போனார்கள். எல்லாரும் பாகால் தான் செழிப்பை கொடுக்கிறது என்று சொல்லி அப்படியாக போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்தும்படியாக மின்னலை போல இஸ்ரவேலின் சரித்திரத்திலே ஒரு மனுஷனை எழுப்புகிறார். அவர்தான் எலியா. ஆமென். அந்த எலியா சொல்லுகிறார், ஆகாப் முன்பதாக தோன்றி சொல்லுகிறார், அன்றியும் என் வார்த்தையின்படியே அன்றி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை சொல்லிட்டு என்ன செய்கிறார்? அவர் போய் ஒளிந்து கொள்ளுகிறார். ஏறக்குறைய 3.5 ஆண்டுகள் ஆகிறது. அந்த 3.5 வருடத்துக்கு பிற்பாடு அந்த 3.5 வருடமாக அந்த ராஜா ஆகாப் ராஜா அந்த எலியாவை தேடி என்ன செய்கிறார்? எல்லா பகுதிக்கும் ஆட்களை அனுப்புகிறார். ஆனால் எங்கேயும் என்ன செய்யல? கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை ஒளிச்சு வச்சார்னா யாரால் என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. ஏற்ற நேரத்தில் வெளியே கொண்டு வந்து சொல்றார், ஆகாப்பிட்ட போய் சொல்லு, மழை பெய்ய போகுதுன்ற. ஆமென். அப்போ அந்த சூழ்நிலையில தான் ஆகாப்பை சந்திக்கும் பொழுது எலியா சொல்லுகிறார், எல்லாரும் பாகால் பாகால்ன்றீங்க, ஒரு போட்டி நாம வைக்க போகிறோம். என்ன போட்டி என்றால், நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருக்கிறீர்கள்.
யேசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற 400 பேர் இருக்கிறீர்கள். ஆக உங்களுக்கும் தெய்வத்தை ஆராதிக்கிற எனக்கும் ஒரு சவாலான காரியம் இருக்கிறது. என்னவென்றால், நீங்கள் 450 பேரும் உங்களுக்காக ஒரு பலி மிருகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த மிருகத்தை நீங்கள் பலி செலுத்துங்கள், உங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அதே போல நானும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற நானும் ஒரு பலி மிருகத்தை ஆயத்தப்படுத்தி என் தேவனை நோக்கி நானும் கூப்பிடப் போகிறேன். எந்த தெய்வம் அக்கினியினால் உத்தரவு தருகிறதோ அந்த தெய்வமே மெய்யான தெய்வம் என்று சொல்லி ஒரு போட்டி, ஒரு சவால், ஒரு சேலஞ்ச் அங்கே உண்டாகிறதை பார்க்கிறோம். அப்போ என்ன செய்யற, ஓகே ரைட், இது நல்ல காரியம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானத்துக்கு வந்து என்ன செய்யறாங்க, கர்மேல் என்கிற பர்வதத்தில் அவர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். கூடியிருக்கும் பொழுது எலியா சொல்லுகிறார், முதல்ல நீங்க மெஜாரிட்டியா இருக்கிறபடினாலே நீங்க என்ன செய்யுங்க, அதை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். உடனே என்ன செய்யறாங்க, அவங்க 450 பேரும் ஒரு மிருகத்தை கொண்டு வந்து அதை சந்து சந்தாக துண்டு துண்டாக வெட்டி பலிபீடத்தின் மேல அடுக்கி என்ன செய்யறாங்க, அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். காலமே தொடங்கி கூப்பிடுகிறாள், கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். என்ன இல்ல, பதில் இல்லை. மதியானம் வரை கூப்பிடுகிறார்கள், பதில் இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, ஆட்டம் போடுறாங்க, குதிக்கிறாங்க, எல்லாம் கத்துறாங்க, ஒரு பதிலும் இல்லை. மாலை நேரம் ஆக 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 என்ன செய்யறாங்க, தங்கள் உடலிலிருந்து ரத்தம் வரும்படியாக தங்கள் உடலை கீறி கொண்டு அவர்கள் கத்துகிறார்கள். ஆனாலும் என்னல்ல, பதில் இல்லை. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஆன்சர் இல்லை. அல்லேலூயா. ஒருத்தன் காலையில ஒரு செவுத்துல போய் காதை வச்சானா, செவுத்துல போய் என்ன செஞ்சான், காதை வச்சு ஏதாவது சத்தம் கேக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். இதை ஒரு வேலைக்கு போறவர் பார்த்தாரு, காலையில காதை வச்சான், திரும்ப அவர் வேலை முடிச்சுட்டு மதியானம் சாப்பாட்டுக்கு வர்றாரு, அப்பயும் காதை செவுத்துல வச்சுட்டே இருக்கிறான். அவரு பார்த்துட்டு போயிட்டாரு. திரும்ப சாயந்தரம் வேலை முடிஞ்சு வர்றாரு, அப்ப பார்த்தாலும் காதை வச்சுட்டே இருக்கிறான் செவுத்தோட ஒன்னா. அவனை பார்த்து கேட்டார், ஏன்டா அப்படி காலையிலேருந்து நானும் பார்க்குறேன், காதை செவுத்துல வச்சுட்டே இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னானா, செவுத்துக்குள்ளிருந்து ஏதாவது சத்தம் வருதான்னு கேட்கலான்னு வச்சிருக்கிறேன் நான். செவுர்லேருந்து ஏதாவது சத்தம் வருமா சொல்லுங்க? அந்த மாதிரி தான் எங்கிருந்து சத்தம் வரும், உயிர் உள்ளவங்கிட்ட தான் சத்தம் வரும் இல்லையா? அந்த மாதிரி காலமே தொடங்கி மாலை வரைக்கும் கூப்பிட்டார்கள், கத்தினார்கள், ஆடினார்கள், பாடினார்கள், ரத்தம் வரும்படியாக கீறி கொண்டார்கள், ஒரு பதிலும் பிறக்கவில்லை. ஆமென். ஆனால் அந்த அந்தி பலி செலுத்துகிற அந்த நேரத்தில் எலியா வந்து அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அந்த பலிபீடத்தை சுற்றிலும் வாய்க்கால்களை தோண்ட சொல்லி அந்த பலி மிருகத்தை அவன் சந்து சந்தாக துண்டு துண்டாக வெட்டி அந்த பலிபீடத்தின் மேலே அடுக்கி அவன் தண்ணீரை கொண்டு வந்து ஊற்ற சொல்லுகிறான். 4 முறை கொண்டு வந்து, 4 குடமாக 3 முறை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, ஊற்றுகிறார்கள். அப்பொழுது என்ன ஆகுது, அந்த வாய்க்கால் எல்லாம் நிரம்பி பலி மிருகம் எல்லாம் என்ன ஆகுதுங்க, தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே எலியா கர்த்தரை நோக்கி என்ன செய்யறாருங்க, ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஜெபந்தான். ஜெபித்த உடனே என்னாச்சுங்க, என்ன படிச்சோங்க, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38வது வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும், இது என்னுடைய பாயிண்ட். இத படிச்ச பொழுதுதான் அக்கினி எங்கிருந்து வந்துதான், கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா, பிரைஸ் காட், அல்லேலூயா. அக்கினி இறங்கி வந்தது. எங்கிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆமென். அதுதான் ஜெயம், அதுதான் வெற்றி, அதுதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆகவே தேவ பிள்ளையே, நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் எங்கிருந்து வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் கியூரியாசிட்டியோட பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்க போகுதோ என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்புறம் பாகாலின் தீர்க்கதரிசிகளும்
ராஜா முதற்கொண்டு எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எலியா அந்தி பலி செலுத்துகிற நேரத்திலே கர்த்தரை நோக்கி ஜெபித்த பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது, பலியை பட்சித்தது, தண்ணீரை நக்கி போட்டது. உடனே ஒரு முழக்கம் உண்டாகிறது, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், இன்றே ஆர்ப்பரிப்போம். 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 கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், இன்றே அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளை, அந்த இஸ்ரவேல்ல அந்த நாட்கள் இருந்தது போல இன்றைக்கும் சவாலான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சூழ்நிலைகளில், நம்முடைய சமுதாயத்தில் நடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கு மதிப்பில்லை. ஆமென். தேவ பிள்ளைகள் என்றால் அவர்களை ஒதுக்குகிறார்கள். பல சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். வேலை ஸ்தலங்களிலே, கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது என்ன நினைக்கிறாங்க? ஒரு சாதாரணமாக நினைக்கிறார்கள், ஏளனமாக நினைக்கிறார்கள். ஆக இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். அப்பா, நாங்கள் உங்க பிள்ளைகள் அப்பா, எங்க வாழ்க்கையில உங்க அக்கினி இறங்கட்டும் அப்பா. அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்க, எங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க. உங்க அக்கினி இறங்கி வர வேண்டும். அல்லேலூயா. அக்கினி இறங்கின உடனே என்னாச்சு? ஆட்டோமேட்டிக் எல்லாருடைய வாயும் அடைபட்டு போனது. அல்லேலூயா. ஆக நாம் பாடினது போல நாம் ஆராதிக்கும் தேவன் எப்படிப்பட்டவர்? தப்புவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, கர்த்தர் அக்கினியை இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போராட்டத்தை சந்திக்கிறீங்களா? அந்த ஆகாப் ராஜாவிட்ட எலியா ஒளிந்தது காரணம் என்ன? எலியாவை பிடிக்கணும், கொல்லணும்னு நினைச்சாரு. அல்லேலூயா. அந்த சூழ்நிலை தான் எலியா சவால் விடுறாரு. நான் ஆராதிக்கிற தேவன் தான் சர்வ வல்லவர் என்பதை அந்த இஸ்ரவேல் எங்கும் புரிந்து கொள்ள செய்தார். அதே போல நாம் வாழுகிற இடங்களிலே, வாழுகிற சமுதாயங்களிலே, நாம் வேலை செய்கிற இடங்களிலே கர்த்தரே தெய்வம் என்பதை நாம் ஜனங்களுக்கு விளங்க செய்ய வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அக்கினி இறங்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டது. அந்த வார்த்தை என்னை ரொம்ப டச் பண்ணது. ஆமென். இன்னைக்கு நெருப்பு, அக்கினின்னு என்ன? நெருப்பு. நெருப்பு மூட்டுறதுக்கு பழங்காலத்தில் இருந்த மக்கள், கற்காலம் என்று சொல்லும் பொழுது, அந்த கற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் நெருப்பு மூட்டை என்ன செஞ்சாங்க? கல்லுகளை உரசி அதில் வரக்கூடிய அந்த நெருப்பை வைத்து அவர்கள் அந்த தீப்பொறிகளை வைத்து நெருப்பை உண்டாக்கினார்கள். இன்னும் நீங்கள் பார்த்துருக்கலாம், வைல்டு லிவிங் என்று சொல்லி டிஸ்கவரி எல்லாம் பார்க்கும் பொழுது காடுகளில் குடியிருக்கிறவர்கள், காடுகளில் ஆராய்ச்சி பண்ண போகிறவங்க நெருப்பு உண்டாக்க என்ன செய்வாங்க? ஒரு குச்சி எடுத்து அதை நல்லா சீவி, இன்னொரு காஞ்ச கட்டை எடுத்து அதை வச்சு என்ன செய்வாங்க? இப்படி தேய்ச்சிட்டே இருப்பாங்க. தேய்க்க 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 என்ன ஆகும்? அதில் சூடு உண்டாகும். அப்போ அவங்க சீவுன அந்த மரப்பட்டைகளெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க? ஊதி 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 நெருப்பை கொண்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? ஆமேன். ரைட். இந்த மாதிரிலாம் நெருப்பை உண்டாக்குவதற்காக கல்லை உரசுனாங்க. நெருப்பை உண்டாக்குவதற்காக மரத்தை என்ன செஞ்சாங்க? அவர்கள் தேய்த்து அதிலிருந்து உஷ்ணத்தை உண்டாக்கி, சூட்டை உண்டாக்கி அதிலிருந்து நெருப்பை கொண்டு வந்தார்கள். இப்போ இந்த காலத்தில் இருக்கிற நாம் என்ன செய்கிறோம்? முதல்ல மேட்ச் பாக்ஸ் வச்சுருந்தோம், தீக்குச்சிகளை வைத்திருந்தோம், அதை உரைச்சு என்ன செய்வோம்? பற்ற வைப்போம். அதுக்கப்புறம் இப்போல்லாம் அடுப்பு பற்ற வைக்க என்ன ஆயிடுச்சு? லைட்டர் வந்துருச்சு. என்ன வந்துருச்சுங்க?
லைட்டு வந்து நீங்கள் கேஸை ஆன் பண்ணி விட்டு ஒரு அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? டப்புன்னு அந்த கேஸ் ஆனது பற்றி கொள்ளுகிறது. அதை விட இப்போ நவீனம் என்னாச்சு, அந்த இதை ஆன் பண்ணாலே செல்ஃப் என்ன செய்யுதுங்க, அது ஆன் ஆகி ஃபயர் வருகிறது. இந்த மாதிரி பல விதங்களிலே மனிதன் நெருப்பை உண்டாக்குவதற்கான கருவிகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டான், கண்டுபிடிச்சிட்டான். ஆமீன். இந்த கருவிகள் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நெருப்பை நாம் பற்ற வைக்க முடியும். ஆனால் சரி, அடுத்தது பார்க்குறோம், இந்த நெருப்பு இருந்தால் தான் எல்லாத்தையுமே என்ன செய்ய முடியும், நம்ம வேலை செய்ய முடியும். ஆமீன். இன்றைக்கு வந்து வண்டியில் ஒரு பெட்ரோல் இருந்தால் தான் அது என்ன சொல்கிறாங்க, எரிபொருள் நிரப்பணும். அந்த டேங்க்ல பெட்ரோல் இருந்து அது என்ன ஆகுது, அந்த கார்பரேட்டுக்குள்ளே போய் அது எரியுது. எரியும் பொழுது அந்த பிஸ்டன் சுத்த ஆரம்பிக்குது, அந்த இன்ஜின் என்ன செய்யுது, மூவ் ஆகுது, அது வீல்கெல்லாம் ஆக்ஷன் கொடுக்குது, அந்த வாகனம் முன்னேறி செல்லுகிறது. ஒரு பிஸ்டன் இருக்கும் பொழுது அந்த எரிபொருள் அதை போய் எரிய செய்து அதை வந்து அதில் பவரை கொடுத்து ஜென்ரேட் பண்ணி என்ன செய்துங்க, ஒரு வாகனத்தை இயக்குகிறது. எங்கேயாவது போகணுன்னு என்ன தேவை, எரிபொருள் தேவை. அதே போல் நம்ம சாப்பிட்ற உணவை தயாரிக்கிறதுக்கு என்ன தேவை, எரிபொருள் தேவை, அடுப்பு தேவையாக இருக்கிறது இல்லையா? ஒரு பொருளை எரிக்கவும், ஒரு பொருளை சுடவும், ஒரு பொருளை சமைக்கவும் எல்லாத்துக்கும் என்ன தேவைங்க, நெருப்பு தேவையாக இருக்கிறது, அக்கினி தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல் இந்த கடைசி காலத்தில் இந்த பூமியானது அக்கினி கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஆக தேவ பிள்ளை, இந்த நெருப்பு எல்லாத்துக்கும் முக்கியம். நெருப்பு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த நெருப்பாக யார் இருக்கிறார், கர்த்தரே இருக்கிறார். அல்லேலூயா, 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 ஆமென். ஆக இந்த நெருப்பு, இந்த அக்கினி வேதத்தில் பார்க்கும் பொழுது பல சந்தர்ப்பங்களில் பல சூழ்நிலைகளில் தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்ததாக நாம் பார்க்கிறோம். நீங்கள் பைபிளில் படித்து பார்க்கும் பொழுது மோசே ஓரே பர்வதத்தில் தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு அற்புத காட்சியை பார்க்கிறார். அதில் என்ன தெரிகிறது என்றால், பச்சை முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். அந்த முட்செடி எரிந்தும் அது வெந்து போகாமல் இருக்கிறது. அந்த அற்புத காட்சியை பார்க்கும்படியாக மோசே கிட்ட போகும் பொழுது ஆண்டவர் அந்த முட்செடியின் நடுவிலிருந்து மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு, அல்லேலூயா, ஆமென். இந்த நெருப்பாகிய தேவனிடத்தில் யார் யார் கிட்ட வரீங்களோ அதை ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. இந்த நெருப்பு பட்சிக்காது. இந்த நெருப்பு நம்முடைய வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். அந்த அற்புத காட்சியை பார்க்க சென்ற மோசேயை தேவன் கண்டு என்ன செய்றாரு, மோசே மோசே என்று அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த நெருப்பை வாஞ்சிக்கிற பிள்ளைகளை, அந்த நெருப்பை கவனிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் அழைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக சீனாய் மலையிலே மோசே இறங்கின பொழுது கர்த்தர் நெருப்பாய் இறங்கினார், அக்கினியாய் இறங்க. மலை முழுவதும் என்ன செஞ்சுதான், பற்றி எரிந்தது, புகை காடாக இருந்தது. அந்த அக்கினியிலே ஆண்டவர் இறங்கினார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் பார்த்து என்ன செஞ்சாங்க, பயந்து போனார்கள், நடுங்கி போனார்கள். அதே போல பெந்தேகோஸ் என்னும் நாள் வந்த பொழுது ஆண்டவராகிய தேவன் எப்படி இறங்கினாருங்க, பரிசுத்த ஆவியாக ஒவ்வொருவர் மேலும் அக்னிமயமான பிரிந்திருக்கிற நாவுகளாக வந்து அவர்கள் மேல் இறங்கினார். அல்லேலூயா. அப்படி அக்னியாக தேவன் இறங்கினார் அந்த பெந்தேகோஸ்தே நாளில். ஆக தேவ பிள்ளை, இந்த நாட்களிலேயும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அக்னியாய் இறங்க வேண்டும். ஆமென். நெருப்பு கிட்ட யாராவது விளையாட முடியுமா சொல்லுங்க, விளையாட முடியுமா? நெருப்புல யாராவது விளையாடுவீங்களா? விளையாட மாட்டோம். நெருப்பு என்ன செய்யும், எரிச்சிடும். நெருப்பு நம்மை தகித்து விடும். ஆக தேவன் நெருப்பாய் இருக்கிறார், அக்னியாய் இருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் அக்னியாயும் அக்னி ஜுவாலையாயும் இருக்கிறார். ஆக தேவ பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன காரியம் செஞ்சாலும் அதில் கர்த்தருடைய அக்னி இறங்கி வர வேண்டும். அப்பொழுது நமக்கு ஜெயம் கிடைக்கும். அக்னி இறங்காத வரைக்கும் ஜெயம் கிடைக்காது. ஆமென். அக்னி இறங்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம பிஸ்னஸா, அதில் தேவ அக்னி இறங்கணும். நம்முடைய வேலையா, தேவ அக்னி இறங்கணும். அல்லேலூயா.
நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமா தேவ அக்கினி இறங்கணும். நம்முடைய சபையா ஊழியமா தேவ அக்கினி இறங்கணும். அல்லேலூயா, ஆமென். பாடல்ல பாடுற அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து நடத்தும். அல்லேலூயா. அவர் அக்கினியா இறங்குனா நம்ம விறகா இருக்கணுங்க. அல்லேலூயா. அக்கினி இறங்குனாதான் விறகு என்ன செய்யும்? பற்றி எரியும். ஆக தேவ அக்கினியாக தேவ விறகாக யோவான் ஸ்நானகன் எப்படி இருந்தாருங்க? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். எரிந்தா தான் பிரகாசிக்க முடியும். ஆகவே இந்த நாட்களை எல்லாருக்கும் தேவை என்ன? அக்கினி. அல்லேலூயா. என்ன அக்கினி? தேவனுடைய அக்கினி. யார் யாரெல்லாம் இந்த அக்கினியை வாஞ்சிக்கிறார்களோ அவர் எல்லார் மேலேயும் அக்கினியாய் தேவன் இறங்குவார். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட ஆகாபா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ராஜாவா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பார்வோனா இருந்தாலும் சரி, ஆமன், எப்பேற்பட்ட மீதியான்காரங்களா இருந்தாலும் சரி, அக்கினி இறங்கும் பொழுது எல்லாருடைய வாயும் அடைத்து போடப்படும். அல்லேலூயா. அந்த அக்கினியை இந்த நாட்களிலே, இந்த நாளிலே, நீ வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் நமக்காக பரலோகத்திலே கட்டவிழ்க்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. சுட்டரிக்கிற அக்கினி, பட்சிக்கிற அக்கினி, அபிஷேகிக்கிற அக்கினி, ஜெயத்தை கொடுக்கிற அக்கினி, வெற்றியை கொடுக்கிற அக்கினி. அல்லேலூயா, ஆமென். மோசே ஜெபித்த பொழுது அக்கினி வராதிருந்தா என்ன ஆயிருக்கும்? யோசிச்சு பாருங்க. அங்க கர்த்தர் தெய்வம் இல்லைன்னு ஆயிருக்கும். சாரி, எலியா மன்னிக்கணும். எலியா ஜெபித்த போது அக்கினி இறங்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? யோசிச்சு பாருங்க. பாகாலின் தீர்க்கதரிசிகளை நிந்தித்திருப்பார்கள். ஆமென். மற்றவர்கள் பேசுவதற்கு இடமுண்டாயிருக்கும். ஆனா பாருங்க, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா அக்கினியா இறங்குவார். யாரும் நிந்திக்க முடியாது, யாரும் எதிர்க்க முடியாது, யாரும் நம்மை பரியாசம் பண்ண முடியாது. பதில் எங்கிருந்து வந்தது? கர்த்தரிடத்திலிருந்து. அல்லேலூயா, ஆமென். நமக்கு ஜெயம் வேண்டுமானால், நமக்கு வெற்றி வேண்டுமானால் நம்ம போராடக்கூடாது. நம்ம தேவனிடத்துல போராடும் பொழுது பதில் அங்கிருந்து வருங்க. அல்லேலூயா. ஆன்சர் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து அவன் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய அக்கினி இறங்கும். உங்க வாழ்க்கையில அக்கினி இறங்கும். உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய அக்கினி இறங்கும். உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் அக்கினி ஒவ்வொரு நாளும் இறங்கணும், ஒவ்வொரு நாளும் இறங்கணும். அப்பதான் ஜெயம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, வெற்றி நமக்கு வேண்டுமானால் கர்த்தருடைய அக்கினி இறங்க வேண்டும். தேவனிடத்துல பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அவரிடத்திலிருந்து வார்த்தை புறப்பட்டது. அந்த வார்த்தைக்கு வல்லமை இருந்தது. அல்லேலூயா. அவரிடத்துல என்ன புறப்பட்டது? வார்த்தை. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அவரிடத்திலிருந்து மின்னல்கள் புறப்பட்டது. ஆமென். அவர் சமூகத்திலிருந்து பல காரியங்கள் புறப்பட்டது. நீங்க இதுல படிக்கும் பொழுது, அதாவது லூக்கா சுவிசேஷத்துல படிக்கும்போது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினது என்று படிக்கிறோம். அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து காற்று புறப்பட்டு காடைகளை கொண்டு வந்து விளைச்சது என்று படிக்கிறோம். அவர் சமூகத்திலிருந்து காற்று இறங்கி, பரிசுத்த ஆவியாகிய காற்று இறங்கி விசுவாசிகளை பலப்படுத்தினது என்று படிக்கிறோம். அவரிடத்திலிருந்து மின்னல்கள் புறப்பட்டது என்று படிக்கிறோம். அல்லேலூயா. இப்படி பல ஆசீர்வாதங்கள் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிறது. நம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதங்களின் பிறப்பிடமாய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய அக்கினியை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய அக்கினி இறங்க வேண்டுமானால் ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன். அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் தான்
அந்த அக்கினி இறங்கும். இல்லாவிட்டால் என்ன பண்ணாது? அக்கினி இறங்காது. ஆமென், அல்லேலூயா. இப்போ முதலாவது காரியம் என்னன்னு சொன்னா, எலியாவின் வாழ்க்கையில என்ன இருந்ததுங்க? கீழ்ப்படிதல் இருந்தது. என்ன இருந்துச்சுங்க? கீழ்ப்படி. யாருக்கு கீழ்ப்படிந்தான்? தேவ சத்தத்திற்கு அவன் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. நீங்க படிங்க 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை படிங்க. 36. அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். ஆமென். என்ன சொல்றாரு பாருங்க, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததுனால தான் என்ன வந்துச்சுங்க? அக்கினி இறங்கினது. ஆண்டவர் சொல்றாரு எலியாட்ட, நீ போய் ஆகாப்பட்ட சொல்லு, பனியும் மழையும் பெய்யாது இருக்குன்னார். அதே மாதிரி போய் சொன்னார். ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னார், நீ போய் கேரி தாற்றண்டையில ஒளித்து கொண்டு இருந்தார். அதே மாதிரி என்ன செஞ்சாருங்க? போய் ஒளித்து கொண்டிருந்தார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு சாரிபாத் ஊருக்கு போன்றார். அதே மாதிரி என்ன செஞ்சாரு? சாரிபாத்துக்கு போனார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு உன்னை போய் ஆகாப்புக்கு காண்பின்றார். அப்ப பாருங்க, ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன செய்யறாருங்க? அப்படியே கீழ்ப்படுகிறார். ஆமென். ஆக நம்முடைய வாழ்க்கையில் அக்கினி இறங்க வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? அப்படியே கீழ்ப்படியணும். ஒரு வார்த்தையை கூட என்ன செய்யல அவர் நழுவ விடவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரா ஒழுங்கா ஆலயத்துக்கு போ, தேவனை ஆராதின்றாரா? என்ன செய்யணும்? ஒழுங்கா ஆலயத்துக்கு வரணும், ஆராதிக்கணும். அல்லேலூயா. அனுதினமும் பைபிள் படிக்க சொல்றாரா? பைபிள் என்ன செய்யணும்? படிக்கணும். வேலையில உண்மையா இருக்க சொல்றாரா? உண்மையா இருக்கணும். லஞ்சம் வாங்காது இருக்கணும்னு சொல்றாரா? லஞ்சம் வாங்காது இருக்கணும். பொய் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்றாரா? அதை செய்யாம இருக்கணும். குடிக்க கூடாதுன்றார், குடிக்காம இருக்கணும். ஆமென். அப்பதான் அக்கினி இறங்கும். இருக்கீங்களா? அல்லேலூயா. வார்த்தை கீழ்ப்படியணும். சண்டை போடக்கூடாது அப்படின்றார், சண்டை போடாம இருக்கணும். ஆமென். மனைவியை நேசிக்கணுன்றார், மனைவியை நேசிக்கணும். ஆமென். இப்படி எல்லா வார்த்தை கீழ்ப்படிஞ்சாதான் அக்கினி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கீழ்ப்படிதல். எலியா சொல்றார் இவைகளையெல்லாம் உம் வார்த்தையின்படியே நான் செய்தேன். ஆமென். எலியா சுயமா செய்யல, எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது கீழ்ப்படிஞ்சார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? 100% அன்கொஸ்டியனிங் ஒபீடியன்ஸ். அல்லேலூயா. கேள்வி கேட்காமல் ஆண்டவர் கிட்ட என்ன செய்யணும்? கீழ்ப்படியும் பொழுது. ஆமென். அல்லேலூயா. இப்போ தேவ பிள்ளை எத்தனை பேருடைய வாழ்க்கையில கீழ்ப்படுதல் இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆமென். நிறைய பேருடைய வாழ்க்கையில கீழ்ப்படுதலே இல்லை. அக்கினி இறங்காது, அக்கினி இறங்காது. அக்கினி இறங்குறது சாதாரணமான காரியமா? யோசிச்சு பாருங்க. அக்கினி எங்கிருந்து வரணும்? கத்திரிடத்துலேருந்து வரணும், பரலோகத்திலேருந்து வரணும். அங்கிருந்து வரணும்னா நம்ம வாழ்க்கையில் அப்படியே 100% கீழ்ப்படிதல் இருக்கணும். ஆண்டோடைய வார்த்தைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். ஆமென். ஆண்டவர் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்து உண்மையா பரிசுத்தமா ஒழுக்கமா வாழ்ந்தா தான் ஆண்டவருடைய அக்கினி இறங்கும். சும்மா இறங்காது. சரிங்களா? இப்போ பவுல் பிசாசு துரத்துறாரு. அதை பார்த்துட்டு இருந்த இன்னொருத்தனுடைய குமாரர்கள் 5 பேர், ஆசானுடைய குமாரர் 5 பேரா 7 பேரா 7 பேர் என்ன செய்கிறாங்க? பவுல் துரத்தினாரு, ஆக நாங்கள் என்ன செய்கிறோம்? போய் துரத்துறன்னு போயிட்டு சொல்கிறானுங்க, பவுல் சொல்கிற இயேசுவின் நாமத்தில் போனானுங்க. பிசாசு என்னாச்சு? பிசாசு அவனுங்க மேலே பவுலையும் தெரியும் உன்னையும் தெரியும்னு சொல்லி என்னாச்சுங்க? அவனுங்க மேலே பாய பலாத்காரம் பண்ண அவங்களெல்லாம் பிடிச்சி பிச்சு பிராண்டி அவன் துணி கூட என்ன செய்கிறானா? அவன் கலண்டு உழுகிற கூட தெரியாமல் எப்படி ஓடினானா? நிர்வாணமாய் ஓடி போனார்கள். காரணம் என்ன? கீழ்ப்படிதல் இல்லை. சரியா?
அதனால் கீழ்ப்படுதல் இல்லாமல் என்ன செய்ய நினைச்சாலும் அதில் சக்சஸ் ஆகாது. எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படும். இயேசு கிறிஸ்துவ பிதா அந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. ஆக ஒவ்வொரு பொசிஷனும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். ஆமென். பெற்றோர்கள் என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும். வேலை செய்கிறவர்கள் முதலாளிக்கு கீழ்ப்படியணும். அந்த மாதிரியாக ஒரு ஹைரார்க்கியை வச்சிருக்கிறார். அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது தான் ஆண்டவர் என்ன செய்வாருங்க? நம்ம வாழ்க்கையில் அக்கினியை கொடுப்பார். அல்லேலூயா. ரைட். ரெண்டாவது காரியம், ரெண்டாவது என்னன்னு சொன்னால், அங்கே நாம் பார்க்கும் பொழுது 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை படிங்களேன். 18:30 சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு என்ன செய்யறான் பாருங்க. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. பலி செலுத்த என்ன வேணும்? பலிபீடம் வேணும். ஆனா பலிபீடம் எப்படி இருக்கு? தகர்க்கப்பட்டு கிடக்கிறது. எப்போ உடைஞ்சு போச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி அநேகருடைய பரிசுத்த வாழ்க்கை தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஒழுக்க ஜீவியம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஆமென். முதல்ல அதெல்லாம் என்ன செய்யணும்? சரிப்படுத்த வேண்டும், செப்பனிட வேண்டும். அல்லேலூயா. ஒரு வேலையை செய்யறோம்னா அந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? அந்த வேலைக்குரிய காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறீங்க? மட்டன், சிக்கன், பிரியாணி எல்லாம் செய்ய போறீங்க இல்லையா? போனதையும் எல்லாம் செஞ்சிருவீங்களா? என்ன செய்வீங்க? அதுக்காக ஒழுங்குபடுத்துவீங்க, ஆயத்தப்படுத்துவீங்க. அந்த மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும். அநேகருடைய வாழ்க்கை ஒழுங்கற்று கிடக்கிறது. ஆமென். வரைமுறை இல்லாமல் இருக்கிறது. சரியா? அந்த டிஸ்ஆர்டராக இருக்கிறது. அதையெல்லாம் என்ன செய்யணும்? சரி பண்ண வேண்டும். உடைந்த பலிபீடத்தை செப்பனிட்டு ரிப்பேர் பண்ணணும். ரிப்பேரோட ஒரு வண்டியை ஓட்ட முடியாது. பலவீனத்தோட உயிர் வாழ முடியாது. ஆக அதெல்லாம் என்ன செய்யணும்? சரி பண்ண வேண்டும். அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரிப்பேர் ஆகிருக்கு. சிலருடைய வாழ்க்கை பேட்டரி போன மாதிரி தள்ளு வண்டியாக இருக்குது. இன்னைக்கு காலையில் தினேஷ் சர்ச்சு வண்டியை வேன் ஸ்டார்ட் பண்ணார். அந்த ஆமினி அது 2-3 நாள் ஒரு வாரமே சரியாக எடுக்கலை. அது எடுக்காதனாலையும் மழை அப்போ கொஞ்சம் லைட்டாக தூர்னால என்னாச்சு? பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. அவர் போட்டார் கிருன்னுச்சு. நான் வெளியே வரல. ஏன்னா கிளம்புற அவசரம். அதனால் வெளியே வந்தால் இவருக்கு நான் பதில் சொல்லிட்டுருக்கணும். டைம் ஆயிடுச்சு. எப்படியோ திறமை இருந்தால் போட்டுன்னு விட்டேன் நான். அப்புறம் அங்கேருந்து எப்படி வந்தாருன்னு தெரில. இங்கே சர்ச் வேன், பெரிய வேன் எடுத்துகிட்டு போயிருக்காரு. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பேட்ரி ஒழுங்காக இல்லைன்னா தள்ளு வண்டி ஆயிரும். அந்த மாதிரி வாழ்க்கை ஒழுங்காக இல்லைன்னா என்ன ஆகும்? யாரையாவது கூப்பிட்டு தள்ளுன்ற மாதிரி ஆயிரும். அப்போ என்ன செய்யணும்? அதெல்லாம் ரிப்பேர் பண்ணணும். அல்லேலூயா. பலிபீடத்தை செப்பனிட்டான். எங்கே எந்த கல் உடஞ்சிருக்கு அந்த கல்லை எடுத்து அப்புறப்படுத்தி, ஆமேன், அந்த கல்லுக்கு பதிலாக வேறு கல்லை வச்சு அந்த உடஞ்சு போன இடத்துல எல்லாம் காரை பூசி அதை பார்க்கறதுக்கு ஒரு செப்பனிடுகிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு வீட்டை கட்டணுமா, அது என்ன செய்ய, அதாவது வயல்ல வேலையை ஒழுங்காக்கி திரும்ப எத்தனைப்படுத்தி பிற்பாடு உன் வீட்டை கட்டுன்றார். அந்த மாதிரி ஒழுங்குபடுத்த வேண்டும், சரிப்படுத்த வேண்டும். வாயில சில பேருக்கு ஒழுங்கினம் இருக்கு, ஆமென். கண்ணில் சில பேருக்கு ஒழுங்கினம் இருக்கு, சிந்தையில் சில பேருக்கு ஒழுங்கினம் இருக்கு, செயல்களில் இருக்கு. அதெல்லாம் என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்த வேண்டும். இல்லாட்டா அக்கினி வர என்ன முக்குனாலும் வராது. காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கத்துனாலும் வராது வராது. அல்லேலூயா. ஆக சரிப்படுத்துங்க, ஜெப வாழ்க்கையை சரிப்படுத்துங்க, சீர்படுத்துங்க. ஆமேன். பரிசுத்த வாழ்க்கையை சீர்படுத்துங்க. திரும்ப திரும்ப தான் சொல்றேன், ஒழுங்காக வேண்டும். இன்னைக்கு உலகமானது எதில் நிற்குது? விபச்சாரத்திலையும் வேசித்தனத்திலையும் அசுத்தத்திலையும் நிற்குது. பாருங்க, சமீபத்தில் ஒரு செய்தியை நான் கேட்டேன். என்னவென்றால், அது என்ன, கஸ்தூரி என்ன பேரு, அபிராமி அப்படின்ற ஒரு பொண்ணு, அபிராமின்ற ஒரு பொண்ணு, 2 குழந்தைகள், ஒரு பையன்
ஒரு பொண்ணு, 2 குழந்தைகள், நல்ல கணவர். ஆனால் தவறான பழக்கம், கள்ள உறவு. என்னாச்சு? கள்ள உறவுனால அவள் இழுக்கப்பட்டு அந்த கள்ள உறவு வைத்து கொண்டிருக்கிறவனோடு திருமணம் செய்யணும். அப்போ அந்த பிள்ளைகள் அதற்கு தடையாக இருக்கிறது. அந்த கள்ள உறவு வச்சிருக்கிறவன் சொல்கிறான், பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுத்துரு, தூக்க மாத்திரை கொடுத்துருன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறா? பெத்த தாயே பிள்ளைக்கு என்ன செய்கிறா? எதுக்காக கொடுக்குறா? சாகடிக்க. நோக்கம் என்ன? பாவம் செய்யணும். கட்டின கணவனை விட்டுட்டு வேற ஒருத்தனோட போகணும், அதுதான் அவளுடைய விருப்பம். அதுக்காக பெத்த குழந்தைய விஷ மாத்திரையை கொடுத்து அந்த குழந்தை படுத்து தூங்குது. அதுக்கு தெரியுமா? அம்மா ஏதோ மாத்திரை கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குற அம்மா ஏதோ மாத்திரை கொடுக்குறா, தெரியுமா தூக்க மாத்திரைன்ட்டு கொடுத்து பிள்ளைகள் தூங்குது. இப்போ அவன் கேட்குறான், காலையில் இந்த ஃபோனில் அந்த உரையாடலை கேட்டு என்ன செய்கிறாங்க, அதை போடுறாங்க. அவன் கேட்குறான், பிள்ளைங்க செத்துட்டாங்களா? அந்த பொம்பளை சொல்கிறா, தெரியல, தூங்குற மாதிரி தெரியுது. எப்படிங்க? தூங்குற மாதிரி தெரியுது. எவ்வளவு கொடூரமான காரியங்கள் பாருங்கள். இதுதான் இன்னைக்கு உலகத்தில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. அசுத்தமான காரியத்துக்கு போகக்கூடாது. அசுத்தமான சிந்தை ஏமாற்றுகிறது, அநியாயமாக பணம் வாங்கிறது, சம்பாதிக்கிறது, இதெல்லாம் தான் உடைந்த பலிபீடம். அதெல்லாம் வாழ்க்கையில் சரிப்படுத்தணும். ஒரு வேலை செய்கிறோமா, அந்த வேலைக்கு நியாயமான கூலி வாங்கணும். எச்சா கூலி வாங்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. படிப்பறிவு இல்லை, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த வேலையை பற்றி தெரியாது, ஏமாற்ற கூடாது. அதெல்லாம் சரி பண்ணாதான் அக்கினி இறங்கும். அக்கினி இறங்காவிட்டால் என்ன பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் நடக்காது. ஆக தேவ பிள்ளையே, அக்கினி இறங்க வேண்டுமானால் உன் பலிபீடத்தை செப்பனிடு, உன் வாழ்க்கையை செப்பனிடு, உன் ஜீவியத்தை, அந்தரங்க வாழ்க்கை. வெளியே பார்க்கும்போது எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு. நல்ல சட்டை, நல்ல தலை சீவல், நல்ல பவுடர், நல்ல வாட்சு, நல்ல செயின், நல்ல மோதிரம், நல்ல ஷூஸு, செருப்பு எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? சிலரை பார்த்து கேட்பாங்க, அம்மா நீங்கள் டீச்சரா, டாக்டரா? அந்த மாதிரி இருக்கு வெளியே பார்க்கும்போது. ஆனால் உள்ள எப்படி இருக்கு? How is your heart? Man sees outward, but God sees inward. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உள்ளத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் உள்ளத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். தேவ பிள்ளையே, வாலிப வயதை வீணாக்கிட்டு இருந்தீன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்காது. பின்னாடி வயசாய் கண்ணீர் விட இப்போ இருக்கிற அப்பா அம்மா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிற? சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிற?